டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில காலையில 7:00 ஆகுது. மேட்ச் இன்னைக்கு நைட்டே வந்து 7:30க்கு வந்து பெங்களூர்ல இருக்கு. நான் இன்னும் இங்கேருந்து கிளம்பவே இல்ல. ஒரு 9:30 பஸ் புக் பண்ணியிருந்தேன். பட் வந்து பஸ்ஸு கொஞ்சம் வந்து லேட் ஆயிருச்சு. ஒரு 45 மினிட்ஸ் டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. கோயம்பேட்ல இங்கேருந்து நான் வந்து கோயம்பேட்ல போய் ஏறினேன். இப்போ இங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல போயிடலாம். இன்னொன்று போக முடியுமா முடியாதானே தெரியல அவ்வளோ சீக்கிரத்தில். லைட்டாக பயமாக தான் இருக்குது மேட்ச்சை மிஸ் பண்ணுறோனோ அப்படின்ட்டு. மேட்ச்சை வந்து நான் பிடிச்சிட்டேன்னா இந்த vlog வெற்றி. ஸோ வீட்டிலேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி டேரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஏன்னா அங்கே தான் நமக்கு பஸ் வேறு ஆல்ரெடி 40 மினிட்ஸ் டிலே. பட் எப்படியும் நான் பஸ்ஸை பிடிச்சிட்டேன், கிளம்பியாச்சு. அண்ட் என் வாழ்க்கையில இதான் நான் முதல் வாட்டி சோலோ ட்ராவல் பண்ணுறேன், அதுவும் இந்த மேட்சை பார்க்கறதுக்கு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு மேட்சை விட்டுற போகிறோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி பஸ் வேறு டிலே ஆயிடுச்சா, ஸோ மேட்சை விட்டுற போகிறோம் கொஞ்சம் பயந்துட்டேன். பட் எப்படியோ ஒரு 6 மணிக்குனா பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி டேரெக்டாக ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ண வேண்டியதான். பஸ்ல இருந்து மடிவாளால இறங்கிட்டேன். நம்ம ஹாஸ்டல் பிரிகேட் ரோட்ல இருக்கு. பிரிகேட் ரோட்லேருந்து கண்டிராவா ஸ்டேடியம் ஒரு 10 நிமிஷம் தான். வாக் பண்ணோன்னா 1/2 அன் ஹவர்ல போயிடலாம். பெங்களூர் ரீச் ஆகிட்டு ஹாஸ்டலில் வந்து செக்இன் பண்ணிட்டேன். இப்போ மேலே போயிட்டு 5th ஃப்ளோர் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டேடியம் போயிடலாம். ஓகேவா? வெளியில் வாக் பண்ணுறதுக்கு வந்து ஷையாக இருக்குது, அதான் லிஃப்ட்டில் வந்து பண்ணுறேன். கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஹாஸ்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு ரேப்பிடோ புக் பண்ணி இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த ஸ்டேடியம். டைம் இப்போ ஒரு 7:20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கரெக்டாக 7:20 இப்போ டைமு. போயிடலாம். கீழே வந்தால் ரேப்பிடோ புக் ஆகல, ஒரு 20 மினிட்ஸ் லேட். கேட் பி தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம், எங்கன்னே தெரில. அண்ட் ஃபைனலி நான் உள்ளே போயிட்டேன். நான் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு கோலை போட்டாங்க. அண்ட் இவங்களோட ஸ்டேடியமோட அட்மாஸ்பியரே பயங்கரமாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. ஒரு கோலை வேற போட்டாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கேமே ஒரு ட்ராமாவாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அண்ட் கேமுக்கு நடுவுலயே பிஎஃப்சி பிளேயர் சான்சஸ் ஒரு ரெட் கார்டை வாங்கிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரெஃப்ரியை பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் கேரளா போட்ட ஓன் கோலில் பிஎஃப்சி 1-0 லீட்ல இருந்தாங்க. அண்ட் ஆஃப் டைமில் மெக்சிகன் வேவ்லாம் பண்ணிட்டு பிஎஃப்சி ஃபேன்ஸ் கலக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆச்சு. கேமோட மொமெண்டமும் சேஞ்ச் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு கோலை போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. பிஎஃப்சி இஸ் இன் டேஞ்சர். கேரளா ஃபேன்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கீழே அவே ஸ்டாண்டில். பிஎஃப்சி ஃபேன்ஸ் இங்கே செம்ம சுகமாக இருந்தாங்க எல்லாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு ஷாக்கு கொடுத்துறாங்க பிஎஃப்சி ஃபேன்ஸ்க்கு. இன்னொரு கோலை போட்டாங்க. இப்போ ஸ்கோர் லைன் 2-1 கேம் ஆன். டோட்டல் அட்டண்டன்ஸ் மேட்ச்சுக்கு மோர் ஓவர் 21,000 கிட்ட வந்திருந்தாங்க. பிஎஃப்சி 10 பேரை வச்சுட்டே கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க. பட் அவங்க நினைச்ச ரிசல்ட்டை அவங்களால எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல, கேம் ஃபுல்லாவே கத்திட்டு தான் இருந்தாங்க அவங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எல்லாருமே ஃபுட்பால் பார்க்க வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சென்னையிலுமே 2 பேரும் வருவாங்க, பட் இங்க மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு.
பிஎஃப்சி 2-1 கேரளா கூட தோத்துட்டாங்க. இது கேரளாக்கு ஃபர்ஸ்ட் வின் அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியல. சண்டைலாம் நடந்துச்சு வெளியே பிஎஃப்சி ஃபேன்ஸ்க்கும் கேரளா ஃபேன்ஸ்க்குமே. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னோட காசை கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு வெளியூருக்கு போயிட்டு ஒரு மேட்சை பார்க்குறேன். ஒரு ஃபுட்பால் ஃபேனாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. லாஸ்ட் டைம் நிறைய பேர் வீடியோ குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கீங்க. நான் ஐஃபோன் 11 தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் வேறு ஃபோன் வாங்கிட்டு கொஞ்ச நாளில் நல்ல குவாலிட்டிலையுமே போட ஆரம்பிச்சிடுறேன். நன்றி. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டேடியம்ஸ்க்குலாம் போய் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேடியம் போகலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.